பாக்கியாவும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் இதுக்கு மேலேயும் தலைமறைவாக இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாருமே சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே செல்வியும் இந்த மாதிரி ஈஸ்வரி பச்சை தண்ணி கூட குடிக்காம கோபியை நினச்சி நினச்சி அழுதுட்டு இருக்க விஷயத்த சொல்ல பாக்கியாவும் ஈஸ்வரியை கொஞ்சம் சமாதானப்படுத்திடுறாங்க. ஆனால் இனியாவுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அதனால அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானும் வரதா அடம் பிடிக்க, ஆனால் அவங்க கிட்ட நடந்ததை சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவங்கள விட்டுட்டு பாக்கியா செலியன் எழிலையுமே மட்டும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி கோபியை பார்க்க போக, ஆனால் அவங்கள பார்த்த கோபியும் அதிர்ச்சியில் ஃபர்ஸ்ட் அவங்கள திட்டினாலும் அதுக்கப்புறமா எப்படியும் போலீஸ்காரங்க விசாரணைக்காக வீட்டுக்கு வருவாங்க. அப்போது நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்லிடுங்கன்னு எப்படியோ அவங்க கிட்ட சொல்லி சமாளித்து வீட்டுக்கு அனுப்ப, வீட்டில் இதை கேட்டே ஈஸ்வரியும் சரி இனியாவும் சரி இந்த மாதிரி சொல்லவே மாட்டோன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, கரெக்டாக அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்த ஈஸ்வரியோ போலீஸ்காரங்க கிட்ட இனியாவை காப்பாற்றுறதுக்காக கோபி தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் விசாரணைக்கு நாங்கள் அப்பப்போ வருவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இதை பார்த்துட்டு இனியாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு எழில் சிசிடிவி ஃபுட்டேஜோட வர, அந்த ஃபுட்டேஜில் இந்த மாதிரி இனியா உள்ளே இருந்த நேரத்தில் சுதாகரோட ஆளும் உள்ளதா இருந்திருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது. அதே சமயத்தில் இனியா கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிற நேரமாக தான் சுதாகர் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக அந்த ஹோட்டல் வாசலில் நின்று தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நிதிஷ் இறந்ததும் தெரிஞ்சிருக்குன்றதும் தெரிய வந்திருக்கு. இதை பார்த்த ஆகாஷுமே கண்டிப்பாக நிதிஷை கொலை பண்ணது சுதாகராவும் அவங்களோட பிஏவாவும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க இனியா கிட்ட இப்படி பேசியிருக்காங்கன்னு ஒரு சூப்பரான விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்ல, இதை கேட்ட பாக்கியாவும் நம்ம இந்த விஷயத்தை எப்படி எல்லாருக்கும் நிரூபிக்க போகிறோன்னு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ கைஸ், இந்த விஷயத்துலேருந்து எப்படி இனியாவை பாக்கியாவும் ஆகாஷும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் காப்பாற்ற போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.